அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இணைந்து பாஜகவை முதுகில் குத்த தயாராகிவிட்டார். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். ரகசியமான திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் இடையில் நடந்த சந்திப்பு, அதாவது எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் இருவரும் ரகசியமாக சந்திச்சது, என்ன திட்டம் தீட்டினார்கள், இவர்களுக்கு துணையாக இருந்த அந்த தொழிலதிபர் யார் என்பதை முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்த போது பாஜக அனுதாபிகள், பாஜக நலம் விரும்பிகள் சொன்ன ஒரே வார்த்தை, பாஜகவினர், பாஜக தலைவர்கள், இன்று அரசியல் சாணக்கியராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார். தவறான நபர்களின் ஆலோசனையை கேட்டு ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார். இந்த பாஜக தலைவர்கள் அனைவரும் மொத்த பாஜகவினும் முதுகை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் உங்க முதுகில் குத்துவார். அவர் தங்களை ஏற்றி விட்டவர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தங்களுக்கு உதவியாக இருந்தவர்களையும் முதுகில் குத்தியே வளர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை பலரும் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும், அதாவது பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் பதிவு செய்த பதிவு அது. இன்று தேர்தல் முடிந்ததும், 2026 சட்டசபை தேர்தல் முடிந்ததும் அது அரங்கேறி இருக்கிறது. சசிகலா முதுகில் குத்தி முதல்வராக அரியணை ஏறிய எடப்பாடி பழனிசாமி அதன் பின்பு டிடிவி தினகரனை வெளியேற்றுகிறார். ஓ பன்னீர்செல்வம் துணையுடன் ஆட்சியை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமி திரும்ப 2021 ஆட்சி முடிந்ததும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவிலிருந்து வெளியேற்றுகிறார். சுமார் 4 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு 4 ஆண்டு காலம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக துணையுடன் ஆட்சியை நடத்திவிட்டு 2021 பாஜகவினால் தான் நாங்கள் தோற்றோம் என்று பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். காங்கிரசுக்கு துண்டை போட்டார். 2024 விசிக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்தார். கம்யூனிஸ்ட் வரும் என்று எதிர்பார்த்தார். யாரும் வரவில்லை. இறுதியில் தேமுதிக என்கின்ற ஒற்றை கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில சேர்த்தாரு. கடைசியில கொடுத்த வாக்கையும் காப்பாத்தல. பிரேமலதா முதுகிலையும் குத்துனவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாரு. திரும்ப 2026 சட்டசபை தேர்தலில் பிரேமலதா அவர்கள் துரோகி எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்று திமுக பக்கம் சென்று விட்டார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போன எடப்பாடி பழனிசாமியை எந்த ஒரு கட்சியும் சீண்டாத காரணத்தினால் மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ள வர்றாரு. அப்போதே சொன்னாங்க, சுமார் 11% வாக்குகள் வாங்கிய பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து 11% வாக்குகள், கூட்டணியோட 18% வாக்குகள், இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய, இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு தலைவராக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அப்போது இருந்தார். தொடர்ந்து அந்த 2024 கூட்டணி தொடர்ந்து இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக இன்று எதிர்கட்சியாக அமர்ந்திருக்கும். ஆனால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியுடன் சேர்கிறார்கள். அதற்காக திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக மாற்றப்படுகிறார். எதற்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்கிறது என்று அன்று சொன்னது காரணம், திமுகவை நாங்கள் வீழ்த்த வேண்டும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக அரியணை ஏறட்டும், அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், என்டிஏ சார்பா யார் ஆட்சி அமைச்சாலும் சரி, எங்களுக்கு தேவை, எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக இந்திய இறையாண்மைக்கு எதிரான கட்சி. தொடர்ந்து அடுத்து ஒரு 5 வருடம் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா, அதாவது எப்படி மத்திய அரசு ஒன்றிய அரசு என்று இந்தியாவிலும் இருந்து தனிப்பட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்து போல பேசுகிறார்களோ, அப்படி ஒரு பிரிவினைவாத கட்சி தான் திமுக அப்படின்ற ஒற்றை குறிக்கோளுடன், அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக. தேர்தல் முடிந்தது. தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள்ல வெற்றி பெறாங்க. 50 தொகுதிக்கு மேல திமுக வெற்றி பெற்ற எதிர்கட்சி, 40 தொகுதிக்கு மேல எடப்பாடி வெற்றி பெறாங்க. எடப்பாடி தலைமையில அதிமுக. இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள்னா ஆதரவு கோருகிறார் தமிழக வெற்றி கழகம். யாருக்குமே தெரியாம ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க திமுக முன் வந்திருக்கு. அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார். இதற்கான சந்திப்பு பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். திமுகவோட ஒரே குறிக்கோள் என்னன்னா, தாவேக ஆட்சியில் அமைஞ்சிடக்கூடாது. தாவேக ஆட்சியில் அமைஞ்சிச்சுன்னா, எப்படி எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை
வரை அடுத்து திமுக ஆட்சிக்கு வரவே முடியவில்லையா, அதே போன்ற ஒரு நிலை மீண்டும் வந்துவிடும். அதனால் தாவேக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, விஜய் முதல்வராக அரியணை ஏறிடக்கூடாது, அதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இதை தனக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக் கொள்றார். திமுக ஆதரிக்கிறதுனா அப்ப நம்ம என்ன ஆட்சி அமைக்கலாமே, அப்ப உங்க கூட கூட்டணி வச்ச பாஜக எதுக்கு, தேவையே இல்லை, நம்மளுக்கு தேவை முதல்வர் பதவி. அப்ப பாஜக எந்த ஒரு காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. ஆனா அதே திமுக ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி பாஜக முதுகில் குத்திவிட்டு ஆட்சியில் அமர தயாராகி இருக்கிறார். இந்த தகவல் பாத்தீங்கன்னா சமீபத்துல வெளியானதும் ஒட்டுமொத்த டெல்லி தலைமையுமே ஷாக் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி மோசம் போய்விட்டோமே என்று ஒட்டுமொத்த பாஜக கூடாரவுமே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. காலம் கடந்த பின்பு பிறந்த ஞானம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதைத்தான ஒட்டுமொத்த தமிழகமே சொல்லுச்சு, எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க. இப்படி ஒரு நபருக்காக அண்ணாமலை என்கின்ற ஒரு தலைவனை மாற்றி பாஜக 11% 2.97% இறங்கி இருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் இருவரும் சந்தித்து எடப்பாடியை முதல்வராக திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இதற்கு உதவியாக பாசியம் சொல்லி ஒரு கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் பெருமளவு உதவி செஞ்சிருக்காரு. ஏன்னா திமுக பல அமைச்சர்களின் ஊழல் பணம் எல்லாமே இந்த பாசியம் நிறுவனத்துக்குள்ளதான் சுற்றி வருது. அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் வேலையை இந்த பாசியம் நிறுவனம் செய்து திமுகவினர் தங்களுடைய கருப்பு பணத்தை அந்த நிறுவனத்துலதான் இன்வெஸ்ட் பண்ணி கருப்பை வெள்ளையாக்கி கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு சூழல்ல இவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து பேசுறாரு. இந்த மாதிரி திமுக நம்மளுக்கு ஆதரவு தரேன்றாங்க, நான் முதலமைச்சர், எல்லாத்துக்கும் ஷாக். இந்த தேர்தலை எப்படி சந்திச்சோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சந்திச்சோம். இதுல என்னன்னா நம்ம அதிமுக இருக்கிற பெரும்பாலான எம்எல்ஏ பாஜகவினருக்கு கூட நம்ம தோல்வி அடைஞ்சாலும் கூட திமுகவை வீழ்த்தி விட்டோம் என்ற மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு பாஜகவில் ஒரு எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் திமுக வீழ்ந்துருச்சுல, நம்ம வெற்றி பெறவில்லை என்றாலும் திமுக வீழ்ந்து விட்டது இல்ல. ஒரு தீய சக்தி, ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான கட்சி, இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு கட்சியை வீழ்த்தி விட்டோம்ல, வீழ்ந்திருச்சுல, மக்கள் வீழ்த்திட்டாங்களே என்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி இருக்கையில திமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கிறார் என்றால் அங்கே ஆட்சி திமுக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன செய்ததோ அதைத்தானே செய்யும். இப்படி இருக்கும் நிலையில் இனிமேலாவது பாஜக தலைவர்கள், டெல்லி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் இந்த சுயரூபத்தை புரிந்து கொண்டு விரைவில் இந்த அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இருந்து, கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் பாஜக நலம் விரும்பிகளும் பாஜக ஆதரவாளர்களின், பாஜக தொண்டர்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. மீண்டும் ஐசியூவில் இருக்கக்கூடிய பாஜக, அதாவது அதிமுக என்ற தத்தளித்து கொண்டிருக்கிற கப்பல்ல எடப்பாடி பழனிசாமி, கப்பலை ஓட்ட தெரியாத ஒரு கேப்டன் எடப்பாடி பழனிசாமி, அப்படி ஒரு கப்பலில் பாஜக பயணம் செய்து இன்று படுதோல்வியை அடைந்து ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு உயிர் கொடுக்கணும், திரும்ப உயிர் கொடுக்கணும், வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க பாஜக. இப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் ஐசியூல இருக்கு. இந்த பாஜகவை காப்பாற்ற வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான நபர் அண்ணாமலை அவர். அதனால அண்ணாமலை அவர்களை நீங்க எவ்வளவு சீக்கிரம் மாநில தலைவராக இந்த பாஜக நியமிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ பாஜகவிற்கு நல்லது. இல்லை என்றால் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மாற்று கட்சிக்கு, குறிப்பாக தாவேகாவுக்கு செல்லும் மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாஜக மீண்டும் தமிழகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், ஆட்சியை எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை என்கின்ற ஒருவர் தான் சரியான முடிவு என்பதை பாஜக டெல்லி தலைமை உணர்ந்திருக்கிறது. ஆனால் அதை விரைவில் பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது பலருடைய விருப்பமும் கூட. நன்றி, வணக்கம்.